வணக்கம், வெல்கம் டு அழகி சேனல். வாங்க, நம்ம ஊருக்கு போயிட்டு வந்ததுனால பீர்க்கங்க பாருங்க, ஃபுல்லாக காய்ச்சிருச்சுங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக பிஞ்சு பூவு காய். ஆஹா, அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு ஓடுதே. இங்கே பாருங்க, இது மட்டும் நினைக்காதீங்க, வாங்க உங்களுக்கு உள்ளே காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, திட்டாதீங்க என்ன. இதுக்கு முன்னாடி நான் ஊரில் இருந்தே வியாழக்கிழமை அன்னைக்கு ஃபோன் பண்ணி வீடியோ காலில் அந்த பையங்களை பொறுக்கி சொல்லிட்டேன். பொறிச்சிட்டாங்க ஒரு 6-7 காய் பொறிச்சு வாஷிங் மிஷின் மேலே வைக்க சொல்லி பக்கத்து வீட்டில் சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் நான் இப்போ வந்து பார்க்குறேன், செடிக்குள்ளே ஃபுல்லாக இன்னும் பறிக்கலிங்க. இன்னும் ஒரு 10 காய் இருக்குது மேலே. என்னால் பறிக்க முடியல, வெயிலாக இருக்குதுன்ட்டு வந்துட்டேன் கீழே. இங்கே பாருங்க எவ்வளோ காயின்னு. அப்புறம் பறிக்க முடியாத அளவுக்கு முத்திருச்சு, நல்ல பெருசு பெருசாகிருச்சு. இன்னும் இந்த மாதிரி ஒரு 4 காய் பறிக்கவே முடியாது. ஆனால் இது சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது. பார்க்குறதுக்கு தான் காய் இவ்வளோ பெருசு இருக்கும். அந்தளவுக்கு காய் 4 காய். அது என்னது, எலுமிச்சம்பழம் மரத்துக்குள்ளே மறைஞ்சிருச்சு. மறைஞ்சிட்டு முத்தி போச்சு. அப்புறம் இது ஒன்று கரெக்டாக இருக்குன்ட்டு பொறிச்சிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி இப்போ கட் பண்ணிடுவேன் சாப்பிட்றதுக்கு. இது வந்து நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்கோம், சக்கரவள்ளி கிழங்கு. அவங்க வந்து அவிச்சு சாப்பிட்றதுக்கு வாங்கினாங்களாமா. இங்கே பாருங்க எப்படி முளைஞ்சிருக்குன்னு. இந்த முளைச்சிருச்சு. அதனால் நம்ம நட்டுக்கலாம். நம்ம இன்னும் சக்கரவள்ளி கிழங்கு தான் நம்ம வீட்டில் வச்சதில்லை. அதனால் அந்த வெந்தயக்கீரை டப்பா இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வெந்தயக்கீரை எடுத்துகிட்டு அந்த டப்பாவில் இன்னும் கொஞ்சம் மண் போட்டு இந்த கிழங்கு அங்கே வைக்கலான்னு நான் நினச்சிட்ருக்கிறேன். இப்போ நான் வந்து ஊர்லேருந்து வந்து இவ்வளோ அறுவடை பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, இதெல்லாம் சுமாரான பழம், இது சூப்பரான பழம். இங்கே பாருங்க, இன்னும் இந்த பழம் ஒன்று அறுத்து கொண்டு போனாங்க, சாப்பிடவே இல்லை, கெட்டு போச்சு, அங்கே தூக்கி போட்டேன். அப்புறம் இதாவது நல்லா சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு பொறிச்சிட்டேன் இந்த பப்பாளி பழத்தை. பீர்க்கங்காய் தாங்க ஏகப்பட்ட காய். இங்கே பாருங்க, யாருக்கு கொடுக்குறதுனே தெரில. 2 யாருக்காவது கூப்பிட்டு கெஞ்சி கெஞ்சி கொடுத்துடணும். எத்தனை காய் பார்த்தீங்களா? இன்னும் இந்த அளவுக்கு மேலே காய் இருக்குதுங்க, பறிக்கல. அதாவது அது ஒரு நாள் தாங்கும், அடுத்த நாள் பொறிச்சிக்கலாம் அப்படிங்கிற காய் மட்டும் நான் விட்டுட்டு வந்திருக்கேன். இன்னும் மேலே இருக்குது, கீழேயும் அவ்வளோ காய் இருக்குது. மேலே மாடியில், மொட்டை மாடியில் இன்னும் இந்த இவ்வளோ காய் இருக்குதுங்க. இன்னும் அங்கே மேலே பறிக்கிறதுக்கு யாருக்காவது கூப்பிட்டு கொடுத்துடணும், சாப்பிட்றோம். நமக்கு ஒரு காய் போதும். ஏதாவது ஒரே ஒரு காய் எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். நம்ம வீட்டில் விளைஞ்சதுக்கு நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். எனக்கு இந்த மாதிரி காய்கறியெல்லாம் அறுத்தோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். எப்படி இருக்குது, உரமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் காய்க்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். பயங்கர ஹாப்பியாக இருக்குது. சந்தோஷம் சந்தோஷம் மகிழ்ச்சி. பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வள்ளிக்கிழங்கு தான் நம்ம எடுப்போமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். பாய் பாய் பாய்.